நான் வாழ தகுதியே இல்லாத வாழ்வா. நல்லா வாழணும்னு நினைச்சு எங்க அம்மா மாதிரி ஆயிடக்கூடாது. நான் கண்ணியத்தோட வாழணும்னு ஆசைப்பட்டேன். என் வாழ்க்கை போயிருச்சு, என் வாழ்க்கை போயிருச்சு. இனிமேல் உலகத்துல இருக்கணுமா? இருக்க மாட்டேன். அம்மா தலையே மாறியாயி இந்த உயிரை நீ கொடுத்தது, இந்த உடம்பை நீ கொடுத்தது, அதெல்லாம் நீயே எடுத்துக்கோ. ஏமா நான் உங்ககிட்ட தெரியாம தான் கேட்கிறேன். கோழிக்குருவி எல்லாம் அதோட கூட்டுல அதோட குடும்பத்தோட சந்தோஷமா வாழுது. அதே மாதிரிதாம்மா, அதே மாதிரிதான் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை, எனக்குன்னு ஒரு குழந்தை குடும்பம்னு வேணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா பிறக்க கூடாத வயசுல பொண்ணா பிறந்து இந்த பூமியில நான் எப்படியாவது மீண்டு வந்துடணும்னு நான் எவ்வளவோ போராடினேன், எவ்வளவோ போராடினேன். ஆனா என்னால மீண்டே வர முடியல. என் வாழ்க்கை வீணா போயிருச்சு. இனிமேல் நான் உயிரோட இருக்க மாட்டேன். நான் சாக போறேன், நான் சாக போறேன். நீ கொடுத்த உசுர நீயே எடுத்துக்கோ. நானே வாழ்க்கையில ரொம்ப நொந்து இங்க வந்து நிக்கிறேன். அவங்க கிட்டதான் சித்திரவதப்பட்டேன்னா இருக்கிற கொஞ்சம் உசுராவது சந்தோஷமா போகுதுன்னு மருந்த பிடிக்கிறேன். அதையும் குடிக்க முடியாம வீடு என்ன, வீடு என்ன சொல்றேன். வீடு யார் நீ சொல்லு, யார் நீ? யாரு? வீடு என்ன யாருன்னு தெரியல. நான் எப்படி பார்த்தாலும் நீ யாருன்னு எனக்கு தெரிய மாட்டேன். ஏன்னா நான் பாக்குற எல்லாருமே எனக்கு ஒரே மாதிரிதான் தெரியுது. ஆனா யாருன்னு நீயே சொல்ல. உயிரோட இருக்க கூடாது. நான் இங்க மருந்த குடிச்சிட்டு சாகு. இல்ல கண்ணா, நம்மளவங்க எல்லாருமே எனக்கு மோசம் பண்ணிட்டாங்க. அதனால நான் உயிரோட இருக்க கூடாது. நான் செத்து போயிருந்தேன் கண்ணா, நான் செத்து போயிருந்தோம். என்ன கண்ணா, நான் உன்னை நம்பாம இருக்குண்ணா. நான் உன்னை நம்பினேன். நான் உயிரன்னு நீ என்னையே நினைச்சிருந்த. அப்படியாப்பட்ட உன்னை நான் எப்படி கண்ணா நம்பாம இருப்பேன்? நம்புவ கண்ணா, நான் நம்புவன்னு நீ நம்புற இல்ல. மற்றவங்களுக்காக சாகத்தோடு நீ எனக்காக ஏன் வாழக்கூடாது? கண்ணா, நீ என்ன சொல்ல வர? கண்ணா, நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியல கண்ணா. நீ என்ன சொல்ல வரன்னு தெரியல. ஆனா நான் மீன் எடுக்கிற மாதிரி உன்னோட என்னால வாழ முடியாது. ஏன்னா நான் எச்சப்பட்ட எச்சையல்ல, எச்ச பண்றோம். இல்ல 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 இல்ல, நீ எச்சல் பண்ண இல்ல, நீ எச்சல் பண்ண இல்ல. நான் தான் நீ போட்ட எச்சி சோழாமா இந்த உடம்புட ரத்தமா அபர்ணமா ஓடிக்கிட்டு இந்த உடம்பு
கேட்கல. ஆமா. இனிமேல் நான் சொல்றபடிதான் நீ கேட்கணும். என்ன கேட்கணும்? சரி கண்ணா, நான் கேக்குறேன். ஆனா இந்த உலகத்துல வாழ்றதுக்கு எனக்கு பிடிக்கலையே. ஏன் பிடிக்காம போகுது? நான் ஏன் நீ நம்பலே? அப்போ நீ என்ன நம்புற இல்ல? ஆமா, நீ நம்புற. எப்படி நம்புற? என்ன எப்படி நம்புற? அத சொல்லு. இந்த விஷப்பாட்டை எடுத்து குடிக்க போகும்போது செத்துட்டா தெரியுமா? செத்துட்டா. அதை தட்டி விட்டு நான் தான் உன்னை காப்பாத்தினேன். நான் தான் அம்மா உன்னை காப்பாத்தினேன். அதனால மறுபடியும் உனக்கு உயிர் கொடுத்த கடவுள் 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 நான் தான். சரி கண்ணா. அதனால நான் சொல்றேன். சரி கண்ணா, நான் என்ன செய்யணும்னு சொல்லு. நீ சொல்றத நான் கேக்குறேன். நீ இந்த உலகத்தை விட்டு போகணும்னு தான் நினைச்ச. ஆமா கண்ணா. வேண்டாம். தெரியுமா, நாம முதல்ல நாம என்ன பண்ணலாம் தெரியுமா? சொல்லு கண்ணா, என்ன பண்ணணும்னு சொல்லு. நாம இந்த உலகத்தை விட்டே தான் நீ சொல்லு கண்ணா. விட்டே போக நினைச்சில்ல, அது வேண்டாம். நாம இந்த ஆரத்தில் ஊரை விட்டு எங்காவது போய் ரெண்டு பேரும் ஒரு வாழ்க்கை தொடங்கலாம். ஒரு வாழ்க்கை தொடங்கலாம். சரியா? கண்ண கண்ணா. சரி. கண்ணன் சொன்னா சரி. இன்னொரு வாட்டி சொல்லு. கண்ணன் சொன்னா சரி. கண்ணன் சொன்னா சரி. கண்ணா கண்ணா, ஏன் கண்ணா? கண்ணா, இத்தனை நாளா நான் சொல்லிதானே நீ கேட்டிருக்க. ஆமா தெரியுமா? இனிமேலு நீ சொல்றதான் நான் கேட்க போறேன். சரிம்மா. நீ போய்